Welcome back to AS English. In this video, you can see a detailed explanation of the go verb. இந்த வீடியோவில் go verb-னுடைய விரிவான விளக்கத்தை பார்க்கலாம். இப்போது go verb-னுடைய பேசிக் ஃபார்ம்ஸ்களை பார்க்கலாம். ப்ரெசண்டில் go, போ, பாஸ்டில் went, sent on, past participle-இல் gone, சென்றது, கண்டினியூஸ் டென்ஸில் going, சென்று கொண்டிருக்கும். Now, let's look at the common conversation links. அதாவது ஒரு பொதுவான உரையாடலின் போது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை இணைக்கும் போது, அதாவது இங்கு பிளேஸை இணைக்கும் போது டு முன்னால் சேர்க்க வேண்டும். we use to before a place. இப்போது பிளேஸை இணைக்கின்றோம், அதாவது ஸ்கூலை இணைக்கின்றோம். ஐ கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்கிறேன். she goes to work, அவள் வேலைக்கு செல்கிறாள். செகண்ட், கோவுடன் ஹோம் சேரும்போது சென்டென்ஸை பார்க்கலாம். அதாவது கோமுக்கு முன்னால் டு வராது. அப்படியானால் ஐ கோ ஹோம், நான் வீட்டுக்கு செல்கிறேன். கோவுடன் ஒரு ஆக்டிவிட்டி சேரும்போது, அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் சேரும்போது எப்படி என்பதை பார்க்கலாம். அதாவது வெர்பினுடன் ஐஎன்ஜி ஃபார்ம் சேரும்போது அதனை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆர் கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்கின்றோம். இப்போது வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி நாம் சேர்க்கும்போது கோயிங், போகிறது என்ற அர்த்தம் வரும். ரீடிங், படிக்கிறது. ரைட் ப்ளஸ் ஐஎன்ஜி ரைட்டிங், எழுதுகிறது. ப்ளே ப்ளஸ் ஐஎன்ஜி பிளேயிங், விளையாடுகிறது. ரன் ப்ளஸ் ஐஎன்ஜி ரன்னிங், ஓடுகிறது. இப்போது நாம் சென்டென்ஸ் உருவாக்குவோம். ஐ கோ ஷாப்பிங், நான் வாங்க செல்கிறேன். ஐ கோ ஸ்விம்மிங், அவர்கள் நீந்த செல்கிறார்கள். ஃபோர்த், கோவினுடன் பர்சனை சேர்க்கும்போது, அதாவது ஒரு நபரை சேர்க்கும்போது வித் சேர்க்க வேண்டும். ஐ கோ வித் மை ஃப்ரெண்ட், நான் என் நண்பருடன் செல்கிறேன். ஃபிஃப்த்து, கோவினுடன் எப்படி செல்கிறோம் என்பதை நாம் சேர்க்கும்போது பை என்கின்ற ப்ரெப்போசிஷன் சேர்க்க வேண்டும். இப்போது ஐ கோ பை பஸ், நான் பேருந்தில் செல்கிறேன். சிக்ஸ்த்து, கோ வெர்புடன் ஒரு பர்பஸை சேர்க்கும்போது, அதாவது ஏன் என்ற கேள்விக்கான விடையை நாம் சேர்க்கும்போது ஃபார் சேர்க்க வேண்டும். ஐ கோ ஃபார் எ வாக், நான் நடைப்பயிற்சிக்கு செல்கிறேன். ரன் என்றால் ஓடுதல், ஸ்விம் என்றால் நீண்டுதல், டிரைவ் என்றால் வண்டி ஓட்டுதல், ரைடு என்றால் சவாரி செய்தல், ஜாக் என்றால் மெதுவாக ஓடுதல். இப்போது சென்டென்ஸை பார்க்கலாம். ஐ கோ ஃபார் எ ரன், நான் ஓடுவதற்கு போகிறேன். ஐ கோ ஃபார் எ ஸ்விம், நான் நீந்துவதற்கு போகிறேன். ஐ கோ ஃபார் எ டிரைவ், நான் வண்டி ஓட்டுவதற்கு போகிறேன். ஐ கோ ஃபார் எ ரைட், நான் ஒரு சவாரிக்கு போகிறேன். ஐ கோ ஃபார் எ ஜாக், நான் ஜாக்கிங் செய்ய போகிறேன். கோ வெர்புடன் எப்பொழுது, அதாவது டைமை நாம் சேர்க்கும்போது இன் என்கின்ற ப்ரிப்போசிஷனை சேர்க்க வேண்டும். ஐ கோ இன் தி மார்னிங், நான் காலை செல்கிறேன். ஈவினிங்கை சேர்க்கும்போது ஐ கோ இன் தி ஈவினிங். இப்போது ஸ்மால் கான்வர்சேஷனை பார்க்கலாம். வேர் டு யூ கோ எவ்ரிடே, நீ தினமும் எங்கே செல்கிறாய்? ஐ கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்கிறேன். டு யூ கோ பை பஸ், நீ பேருந்தில் செல்கிறாயா? எஸ், ஐ கோ பை பஸ். நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் ப்ராக்டிஸை பார்க்கலாம். ஐ கோ டு டேஷ். செகண்ட், ஐ கோ வித் டேஷ். தேர்ட், ஐ கோ பை. இப்போ ஆன்சரை பார்க்கலாம். ஐ கோ டு டேஷில் ஸ்கூல் வரும், நான் பள்ளிக்கு செல்கிறேன். ஐ கோ வித் மை ஃப்ரெண்ட் வரும், நான் என் நண்பருடன் செல்கிறேன். ஐ கோ பை டேஷில் பஸ் வரும், நான் பேருந்தில் செல்கிறேன். மேலும் பாசிபிள் ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஐ கோ டு மார்க்கெட் பதிலாக டெம்பிள், ஆஃபீஸ் ஆகியவற்றையும் சேர்க்கலாம். ஐ கோ வித் மை பிரதருக்கு பதிலாக மை பேரண்ட்ஸ் சேர்க்கலாம். ஐ கோ பை பஸ்ஸுக்கு பதிலாக பைக்கு, கார், ட்ரெயின் ஆகியவற்றையும் சேர்க்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.